கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் 20 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது இதயத்தை நிரப்புங்கள். வசனம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஒருமுறை ஜி.டி. நாயுடு வெளிநாட்டிற்கு சென்றபோது ஒரு பிரபல வாட்ச் கம்பெனிக்கு சென்றார். அந்த கம்பெனியின் உரிமையாளர் இவருடைய எளிமையான தோற்றத்தை கண்டு இந்தியாவில் இருந்து வந்ததினால் யாரும் அழைத்து செல்லப்படாத இடத்திற்கெல்லாம் இவரை சுற்றி காண்பித்தார். ஜி.டி. நாயுடு இந்தியா திரும்பினதுடன் ஒரு வாட்ச் தயாரித்து அதைதான் தயாரித்ததாக குறிப்பிட்டு அவர்களுக்கு அனுப்பியது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். தேவன் அருளும் ஆசீர்வாதங்களுக்கு எல்லையே இல்லை. இந்த பரந்த பூமியில் உயர்வு என்பதற்கு அளவே இல்லை. யார் வேண்டுமானாலும் கர்த்தர் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு எல்லையே இல்லை. நாம் தான் எல்லையை நியமிக்க வேண்டும். எனவேதான் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் கூறுகிறது. இப்படி இருக்க நம் இருதயங்கள் இல்லாமையினால் நிறைந்திருக்கிறது. நமக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களை கணக்கிடும்போது நம்மிடம் இல்லாதவைகள் என்பது மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் குறைவான காரியங்கள் நம் இருதயத்தை நிரப்பி இருக்கும். சிலர் தேவன் என்னை இவ்வளவாய் நடத்தியிருக்கிறார் என்பதற்கு பதிலாக எப்பொழுது தேவன் தற்போது உள்ள நிலையை மாற்றுவார் என்று புலம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எலியா தான் ஒருவரை தவிர மற்றொருவரும் தேவனுக்காக இல்லை என்று நினைத்தான். மோசே தன்னுடைய குறைகளை மாத்திரம் நினைத்து தேவ அழைப்பை மறுக்க முயன்றான். இல்லாதவைகளை குறித்து எண்ணுவதை விட தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை துதிப்பவர்களாக இருப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இல்லாதவைகளை குறித்து கவலைப்படுவதை விட தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து நிலை நிற்பவர்களே பாக்கியவான்கள். ஜெபம். பிதாவே, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டீரே. ஆமென்.